எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வேர்ல்டு ஹார்ட் டே. அதாவது வந்து செப்டம்பர் 29 எவ்ரி இயர் வந்து இது வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. அது வந்து என்னென்னா, ஹார்ட்டுங்கிறது வந்து நம்மளுடைய வந்து ஆர்கன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம ஜென்ரலாகவே பாடியை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது நல்லது. ஹார்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதில் நிறைய பல விஷயங்கள் இருக்குது. அது வந்து என்னென்னா, பிபி இருக்கிறனால, ஸ்ட்ரெஸ்ஸுனால, அப்புறம் பிளாக்கேஜ் எல்லாம் ஏதாவது இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்ததால் கூட ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளம் வரும். இல்லை பிளாக்லாம் இருந்ததுன்னா வந்து நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்காது. அப்போ வந்து பம்பிங் வந்து என்னென்னா ஜாஸ்தியாகும். ஹார்ட்டுக்கு வந்து நிறைய ஓவராக வந்து வேலை கொடுக்கும்போது வந்து அது வந்து ரொம்ப அளவுக்கு மீறி போகும்போது ஹார்ட் அட்டாக்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது வந்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெளியே இப்போ தினமும் வந்து அட்லீஸ்ட் 20 minutes to 30 minutes வந்து வாக்கிங் போகிறது நல்லது. அப்புறம் வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். நம்ம வேணும் ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது நல்லது. அப்புறம் வெளியில் வந்து இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் அக்கேஷ்னலாக என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது அந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அடைப்பு வந்து ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமாக அமையுது. நான் ஒரு ஹார்ட் பற்றி வீடியோவே போட்டிருக்கேன் நான். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தா. அது வந்து என்னென்ன பண்ணலாம், எப்படிலாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து என்னென்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து வேர்க்கும். அப்புறம் வந்து மேலே ஏறி இறங்குறது, ஸ்டேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும். திடீர்னு சில பேர் மயக்கம் அடித்து விழுந்துருவாங்க. சில சமயம் வந்து அசிம்டமிக்காக இருக்கும். அந்த மாதிரி வந்து அதாவது வந்து ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு வந்து செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம ஒரு ஓவர பீரியடாக ஒரு ஏஜுக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம போய் டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து அது எந்த அளவுக்கு நம்ம கண்டிஷன் இருக்குது, நம்மளுடைய ஹார்ட்டு, நம்மளோட பாடி வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டோம்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வந்து இந்த ஹார்ட் வந்து நம்மளுக்கு எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து பிளட்டெல்லாம் சப்ளை பண்ணுறது, அந்த இதெல்லாம் வந்து அதோட முக்கியமான வேலைகள். அதை வந்து அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து முக்கியமான வேலைகள்லாம் வந்து இருக்குது. அது வந்து நம்ம சரியாக நம்ம அந்த ஆர்கனை ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளுக்கு வேறு விதங்களில் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், ஜாஸ்தியாகும். சில பேருக்கு வந்து சர்ஜரிலாம் பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்டண்ட்டு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து டாக்டர் சொல்கிறத வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம். வேறு ஏதாவது ஃபர்தராக ஏதாவது வரக்கூடியது ஏதாவது வர மாதிரி இருக்குன்னா அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் எல்லோரும் வந்து முடிஞ்ச சின்ன வயசுலேயே வந்து இப்போல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கும் போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.